ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூட் தமிழ் யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக சபாநாயகன் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. நம்ம அசோக் செல்வன் தான் இந்த மூவியில் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த மூவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸாக வந்துச்சுங்க. ஸோ அதனாலே இந்த மூவி நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மூவி எப்படி இருந்துச்சு, நிஜமாலுமே நல்லா இருக்கா இல்லையா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகுதுங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக 2K ரீச் ஆகிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபாநாயகன் இந்த மூவியில் நம்ம அசோக் செல்வன் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. CS கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியாக தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு தியேட்டர்ஸில். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அரவிந்த் இல்லைங்க சபா வந்து அவரோட சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ அடி வாங்கினாரு அப்படிங்கிறதாங்க இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி நல்லா கிளிக் ஆனதுக்கு ஒரே ரீசன் என்ன பார்த்தோம்னா, இது நம்மளோட டெய்லி லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டோரிங்க. ரொம்பவே காதலுக்காக உயிரை கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது. இது நார்மலான லவ் ஸ்டோரிங்க. அது ரொம்பவே காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம லைஃப்லேயே இந்த மாதிரி ஸ்டோரி நிறையா நடக்குங்க. ஸோ அதவே ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூவி பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு மூவி. இந்த மூவியில் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ அதுவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக வர நக்லைட்ஸ் அருண் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அருண் வர சீன்ஸ்லாம் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சுங்க. ஸோ காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த மூவியில். இந்த மூவியோட பிஜிஎமும் சரி சாங்ஸும் சரி நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ சாங்ஸ்லாம் 2-3 சாங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவியில் நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மூவியோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் கட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது. ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா மூவி சூப்பராக வந்திருக்கும். இதெல்லாம் தாங்க இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் எல்லாம். ஸோ அதை தவிர இந்த மூவியில் அசோக் செல்வன் சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த மூவியில் ஹீரோயின்ஸாக நடித்தவங்களும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா தாங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒர்த்தான ரொமான்டிக் காமெடி மூவி இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மூவியாக இருந்தாலுமே ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு இந்த மூவி நல்ல மூவி தாங்க. ஸோ காமெடியெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூட் தமிழ் யூடியூப் சேனல்.